தமிழ்ச்சொல்லை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான புதிய டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடங்கியிருக்கோங்க. மொத்தம் 100 டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தோன்னா மொத்தம் 100 டெஸ்ட்டு. இது எல்லாமே தலைப்பு வாரியாக வருங்க. இப்போ மொழி வரலாறு, 14 கீழ்கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, இப்போ அதே மாதிரி இலக்கணம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நன்னூல், தண்டி அலங்காரம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக தலைப்பு வாரியாக இந்த தேர்வு நடத்துகிறாங்க. மொத்தம் 100 தேர்வுகள். இது எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின்படி தான் இருக்குங்க. நம்ம போட்டிருக்கிற 13 நூல்களுமே, தமிழ்ச்சொல்லின் சார்பாக நம்ம போட்டிருக்கிற 13 நூல்களுமே மூல நூல்களிலிருந்து எடுத்து திரட்டப்பட்ட வினா வங்கி தாங்க அது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 13 நூல்கள்லேருந்து நம்ம கொடுக்குறோம். இந்த நூல் 2 அப்படின்னா, நீங்கள் மொழி வரலாறில் நம்ம நூலில் 2வது நூலில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்கிற வினாக்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், மொழி வரலாறில் பழைய சிலபஸ் இருக்குது, இப்போ புதுசில் மொழி வரலாறில் சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க மேடம், பண்பாட்டு பரவல் இருக்குது, புதைப்பொருள் ஆய்வு இருக்குது, உலகச் செம்மொழிகள் இருக்குது, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் இதில் வருமா? ஏன்னா உங்கள் புத்தகத்தில் இதெல்லாம் இது பழைய சிலபஸில் இருக்குமே, புதுசு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய புதைப்பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், உலகச் செம்மொழிகள், இதில் இருந்தெல்லாமே நம்ம வினா கேட்போங்க. கண்டிப்பாக அதிலிருந்தும் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு அந்த ஐயமே வேண்டாம். அதே மாதிரி இப்போ 9th யூனிட் 10th யூனிட்லாம் பார்த்தோன்னா 9th யூனிட் நாட்டுப்புறவியல் இருக்குது, 10th யூனிட் பிறத்துறைகள் இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூ சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து வினாக்கள் கேட்போம். இந்த இப்போ நீங்கள் மொழி வரலாறு 1, 2, 3, 4, 5 இதில் மொழி வரலாறில் மொத்தம் 9 தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம நூல்களில் 13 நூல்களில் எங்கெங்கெல்லாம் மொழி வரலாறு டாபிக் இருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ நூல் 5 மொழி வரலாறு இருக்குது, நூல் 7 இருக்குது, நூல் 9 இருக்குது, நூல் 2 இருக்குது. இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாமே மொழி வரலாறு இருக்குது. மொழி வரலாறு சம்மந்தமாக நம்ம கொடுத்துருக்கோம். அதிலிருந்து தேர்வு வைப்போம். இது இல்லாமல் புதிய சிலபஸில் சில இணைச்சிருக்காங்க இல்லையா, அந்த தேர்வும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா இந்த டவுட் எல்லாருக்குமே வரும், நீங்கள் இதில் பழசில் இருக்குமே, புதுசு, பழசும் இருக்கும் புதுசும் இருக்குங்க. ஏன்னா பழைய சிலபஸ் எதுவுமே நீக்கப்படவில்லை, புதிதாக இணைச்சிருக்கிறாங்க. இப்போ பழசில் மொழி வரலாறுன்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டா மொழி சார்ந்து எல்லாமே தான் நம்ம படிக்கணுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மொழி வரலாறுனா சக்திவேல் ஐயா புத்தகம், தேப்போமி புத்தகம், அப்புறம் அகத்தியலிங்கம் ஐயா புத்தகம்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, அது பழசு, இப்போ புதுசு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம். அப்படி இல்லைங்க. மொழி வரலாறுன்னு தலைப்பு இருக்கும் பொழுது மொழி வரலாறு சார்ந்து எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். பழசும் படிச்சுக்கணும், அதே மாதிரி புதியது இணைச்சிருக்கிறது நம்ம படிச்சுக்கணுங்க. இதுதான் ஒரு நல்ல வழி. ஸோ நம்ம எல்லாமே இதில் கொடுப்போம். நீங்கள் சக்திவேல் ஐயா, தேப்பூமி, டாக்டர் அகத்தியலிங்கம் ஐயா புத்தகம் இதில் இருக்கிறதும், இப்போ புதிதாக இணைச்சிருக்கக்கூடிய உலகச் செம்மொழிகள், பண்பாட்டு பரவல், புதைப்பொருள் ஆய்வு, இது எல்லாமே நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? அடுத்து 14 கீழ்கணக்கு, இதெல்லாம் மாற்றமே இல்லை. 14 கீழ்கணக்கெல்லாம் பழசு புதுசு எல்லாமே நம்ம மாறி இருக்கிறது அப்படின்னா முதல் அலகில் இணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 9th யூனிட் 10th யூனிட்டில் இணைச்சிருக்காங்க. ஏன்னா முன்பு நாட்டுப்புறவியல் இல்லை, இப்போ நாட்டுப்புறவியல் சேர்த்துருக்குறாங்க. முன்பு பிறத்துறைகள் இல்லை, கணினி, அறிவியல், தமிழ், வானொலி, இதெல்லாம் தொலைக்காட்சி இதெல்லாம் இல்லை, இப்பொழுது அதை சேர்த்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் சேர்த்துருக்காங்க, 9, 10 இணைச்சிருக்காங்க. மீதி இருக்கிற பழசில் இருக்கிற எல்லா யூனிட்டுமே இப்போ இருக்குது, எதுவும் இல்லாமல் இல்லை. 14 கீழ்கணக்கு நூல்கள் பழசில் இருந்தது, பழைய சிலபஸில் இப்பொழுதும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி 8 தொகைனா அதை பிரித்து 8 தொகையிலேயே நம்ம 8 தொகை 10 பாட்டிலே நிறைய கொடுக்குறோம். ஏன்னா சங்கலிக்கம் ரொம்ப முக்கியம், அதில் கொடுத்துருக்கோம். காப்பியங்கள் கொடுக்குறோம். காப்பியங்கள் பார்த்திங்கன்னா 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், உங்கள் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் அப்போ படிச்சுக்கிட்டா போதுங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் புக்கில் இருந்து தானே கொடுக்குறீங்க, அப்போ இதை படிச்சுட்டா போதுமா? இதுதான் இன்றியமையாதுன்னா நம்ம இதையும் கொடுப்போம். இதில் இல்லாமல் நம்ம இன்னும் மூல நூல்கள் எவ்வளோ தேடி எடுக்க முடியுமோ அந்த கொஷினும் உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? இந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சில பேர் கேட்கலாம், ஏங்க மேடம் இப்போ நீங்கள் நூல் 5 இருக்குது, இதுதான் உங்களுக்கு கொடுப்பீங்களா, இதை திறந்து வெளியில் வராதா, நீங்கள் கொடுக்குறதுல எல்லாமே அடங்கிடுமானா, இப்போ தமிழ் கடல் மாதிரிங்க, நம்ம கொடுக்குறதுலே எல்லாமே அடங்கிடாதுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அது எவ்வளோ பெரிய மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் அடக்கவும் முடியாதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த நூலில் இருந்து இல்லாமல் இன்னும் வெளியில் இருந்தோம் நம்ம நூல்களிலிருந்து உங்களுக்கு கொடுப்போங்க, எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்போ பக்தி இலக்கியம் இருக்குது, சிற்றிலக்கியம்,
தனிப்பாடல்கள், இக்கால இலக்கியம் பாருங்கள், கவிதை தனியாக. நம்ம இக்கால இலக்கியத்துக்கு 6வது யூனிட்டுக்கு ஒரு 4 தொகுதி போட்டிருக்கோம். இந்த 4 தொகுதியை படித்தாலே போதுங்க. ஏன்னா அவ்வளவு செய்திகள் அதில் நமக்கு. இப்போ என்னென்னா, இந்த முதல்ல நம்ம இக்கால இலக்கியத்துக்கு 3 புத்தகம் போட்டோங்க. அது பெரிய சைஸில் நம்ம 3 போட்டோம். அந்த பெரிய சைஸை இப்போ சுருக்கி சின்ன சைஸில் புத்தக வடிவில் 4 போட்டிருக்கோம். அதனால் பழைய அதாவது அந்த புத்தகம் வாங்கினவங்க என்ன நினைக்கலான்னா, எங்களுக்கு 3 தான் மேடம் கொடுத்தீங்க, இப்போ 4 கொடுக்குறீங்க. 3, 4 2லேயும் ஒரே கண்டென்ட் தான். புத்தகத்தினுடைய அளவு சிறியதாகும் பொழுது 3ஆக இருக்கிறது இப்போ 4 இருக்குது. அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு அந்த குழப்பம் வேண்டாம். இப்போ கவிதை, சிறுகதை, நாடகம் பாருங்கள், புதினம் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அழகு 7 பார்த்தோன்னா இலக்கணத்தை பிரித்து கொடுத்துருக்கோம். நன்னூல், யாப்பருங்கல கருகி, யாப்பருங்கலம், புறப்பொருள் வெண்பாமலை, ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாக்கள். 50 வினாவை விட அதிகமாக கூட இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா 80லாம் இருக்கும், 80 இருக்கும், 100 இருக்கும், 70, 60. ஆனால் 50க்கு கீழே கிடையாது. நம்ம வந்து 50 எல்லாத்துலேயும் 50. ஆனால் அதை தாண்டி நம்ம அதிகமாக கொடுக்குறோம். சரி, எழுதட்டணும் நிறைய அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி தொல்காப்பியம், எழுத்து, சொல், இதுலாம் நிறைய இருக்குங்க. 100ஐ தாண்டி இருக்குது. இல்லைலாம் கொடுக்கறது 50 தான். அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த டெஸ்ட்டு 100க்கு மேலே வர மாதிரி தான் கணக்கு. ஏன்னா ஒரு தேர்வுக்கு நம்ம 50 கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ 100க்கு மேலே இது அதிகப்படியாக நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டியல் நூல்கள், புலமை இலக்கணம், திறனாய்வுக்கு, அழகு நாட்டுப்புறவியல் பாருங்கள் 3 தேர்வு கொடுக்குறோம். தமிழோடு தொடர்புடைய பிற துறைகளுக்கு கொடுக்குறோம். அப்புறம் அடுத்ததாக ரிவிஷன் கொடுக்குறோம். 10 யூனிட்டையுமே அழகு 1, 2, 3ன்னு ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்து ரிவிஷன் கொடுக்குறோங்க. இதில் பாருங்கள், அது அழகு 1 to 3 தனியாக, அப்போ 4 to 6, 7 to 10 அந்த மாதிரி. கடைசி ஒரு முழு தேர்வும் வைக்கிறோம். பொது அறிவு டெஸ்ட்டும் இதில் உண்டுங்க. எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டு இதில் கிடையாது. அதையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டு இந்த இதில் சேர்றவங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு கொடுப்போம். அதனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த 100 டெஸ்ட் பேட்ச் சீரியஸுங்க. இது டோட்டல் அமௌண்ட்டுங்க 3500 ரூபாய் வருது. நம்ம போட்டிருக்கிற புக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 13 புக்ஸ் போட்டாச்சுங்க. இப்போ ஏன்னா புதிய 9th 10th யூனிட்டுக்கு புதுசாக போட்டிருக்கோம் 13 புத்தகம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது 4000 ரூபாய் வருங்க. இந்த 13 புத்தகமும் 4000 ரூபாய் வருதுங்க. நம்ம இன்க்ளூடிங் குரியர் சார்ஜோடு சேர்த்து தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு நூல் இது குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு நூலுக்குள்ளேயும் என்ன விஷயம் இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு பேஜஸாக நம்ம பிரித்து காட்டி அதில் போட்டிருக்கோம். மொத்தம் 13 நூல்களுங்க. இது தனியாக நூல்களுக்குன்னே தனியாக நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம். நண்பர்கள் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ நான் சொன்ன செய்திகள் எல்லாம் 100 டெஸ்ட்டு சொன்னேங்க. 3500 ரூபாய் வருதுங்களா? சில பேர் இல்லை இது கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் ஒரு முன்னோட்டமாக ஜஸ்ட் நாங்கள் ஒரு அதாவது டிஆர்பிக்கு முன்னாடி கொஞ்சம் எழுதி பார்த்துக்கலாம், இது ஏதாவது கட்டணம் குறைவாக இருக்கிறது மாதிரி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருக்கான்னு கேட்டால் அவர்களுக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 21 டெஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 21 டெஸ்ட்டுங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 தேர்வு வருங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 தேர்வு வரும். அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வருங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லேயும். இதுக்கு தலைப்பு கேட்பாங்க. தலைப்பில் இல்லை, ஒரு யூனிட்டுக்குள்ளே நீங்கள் சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அழகு 3னா அந்த 3ல் என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 தேர்வு வைப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான் 50 விட அதிகமாக இருக்குமே ஒழிய குறைவாக இருக்காது. இந்த தேர்வுகளை அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் இதுக்கு ஏதாவது இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிக்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு எழுதலாம். எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். எழுதிய தேர்வை நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். சாஃப்ட் காப்பி இது எதிலும் வராதுங்க. இதை டவுன்லோட் பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்லிடுறேன். எல்லாமே ஆன்லைனில். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் எழுதி முடித்த உடனே அதுக்கான எல்லா சொல்யூஷன் வந்துடும். நீங்கள் என்ன ரேங்க்குன்னு வந்துடும். உங்களுடைய மார்க் ஸ்கோர் என்னென்னு வந்துடும். எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வந்துடும். எல்லாமே அதில் காட்டிடுங்க. எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். பாருங்கள், கடைசியில் ஒரு முழு தேர்வு உண்டு. இதில் ஒரு முழு தேர்வு உண்டுங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும் இந்த 21 டெஸ்ட்டு மட்டும் 500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 600 ரூபாய் வருங்க. 590 சம்திங் அது வருங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து. இந்த இதில் சேர்ந்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 100 டெஸ்ட்டு கொண்ட அந்த சீரீஸில் சேர்ந்துக்கலாம். அது நம்ம புத்தகத்தினுடைய இது எல்லாமே மூல நூல்களிலிருந்து எடுக்கப்படுறது தாங்க. தரமான வினாக்களாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் கொடுக்கறத மட்டும் படித்தா போதுமா, இதிலே எல்லா கேள்வியும் வந்துடுமா
அப்படின்னா அப்படி நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நானும் இல்லைங்க, யாருமே கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்கறது தான் அங்கே டிஆர்பியில் கேட்பாங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இப்போ ஒரு புறநானூறு படிச்சிருக்கீங்கன்னா, புறநானூறுக்கு நான் ஒரு 100 கேள்வி டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படித்ததை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சோதித்து பார்த்துக்கலாம். இது நமக்கு தெரியுதா அந்த ஆன்சர் அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இதில் கொடுக்கறது தான் அங்கே கேட்பாங்கங்கிற உத்தரவாதம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாமே மூல நூல்களிலிருந்து எடுத்து தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை நீங்கள் கால் பண்ணுறோம் இங்கே எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இது ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப்பில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி அந்த கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் டெஸ்ட் பேட்சில் சேர விருப்பம் இருக்குது, இல்லை இது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அப்புறம் இது சார்ந்த நம்ம வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கோம். புதைபொருள் ஆய்வுக்கு, பண்பாட்டு பரவலுக்குலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும், பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம தமிழ்ச்சோலையை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.